Hi friends, இதுக்கு ஷோபா கடந்து கிருஷ்ணன் உங்கள் ஷோபா. இந்த வீடியோ பதிவுல நாம ஜாலி மேக்ஸ் வந்து பார்த்தா பார்ட் 7 நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 6 வரை நம்ம கொடுத்திருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ பார்க்காதவங்க அதை பாத்துருங்க. சோ இப்போ வந்து பார்த்தா ஜாலி மேக்ஸ்ல பார்ட் 7. இதுல பார்ட் 7க்கு முன்னாடி பார்ட் 6 பார்க்கலினா இது ஒண்ணும் புரியாது. ஆமா. பார்ட் 7 ஓட ஒரு கண்டினியூஷன் தான் பார்ட் 6 ஓட ஒரு கண்டினியூஷன் தான் பார்ட் 7. சரிங்களா? சரி ஓகே. இந்த பார்ட் 7ல வந்து பாத்தீனா நம்ம பார்ட் 6ல என்ன பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல பாருங்க x³ கேக்குறாங்களா x பவர் 6 கேக்குறாங்களா x பவர் 5 கேக்குறாங்களா x பவர் 7 கேக்குறாங்களா இதே பார்ட் 6ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் x² x பவர் 4 x பவர் 4 x பவர் 8 இந்த மூணுக்கு நம்ம பார்த்திருப்போம் இதுல பார்ட் 6ல இப்போ வந்து பார்த்தா 3 6 5 7 ரொம்ப ஈஸிங்க ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா இப்போ x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a² - 2 போன பார்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா x³ க்கு வந்து பார்த்தா a³ - 3a அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பார்ட் 6லயும் சரி 7லயும் சரி மெயின் ரோல் பண்ணுது ஆமா இந்த நாலு இதுக்குமே வந்து சேம் இதே தான் இந்த x² எங்க யூஸ் பண்ணனும் கியூப் எங்க யூஸ் பண்ணனும் ரெண்டு சேர்த்து எங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிட்டா முடிஞ்சு போச்சு இப்போ ஜஸ்ட் ஓவரலா ஒன்னு சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஓவரலா சொல்லிட்டேன் அதுக்குள்ள சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் சம்முக்கு என்ன போணும்னா என்ன கேக்குறாங்க x + 1/x = 3 உள்ள வந்துரு x³ + 1/x³ ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க ஆமா இப்போ x³ தான கேக்குறாங்க x³ தான் டைரக்ட்டா ஃபார்முலா இருக்கு x³ = a³ - 3a அப்ப a வேல்யூ என்ன நமக்கு இந்த இடத்துல 3 அப்ப a வேல்யூ டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு 3³ - 3 * 3 3 * 3 a வேல்யூ 3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர் ஏனா இவன் கேக்குறது கியூப் ஃபார்முலாவே நம்ம கியூப்க்கு தான் இருக்கு டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமா அடுத்த சம் x பவர் 6 கேக்குறாங்க இப்போ 6 னாலே x பவர்ல தான 6 ஆமா அப்ப x பவர் 2 * x பவர் 3 தான 6 வரும் ஆமா அப்ப x பவர் ஸ்கொயர் ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் கியூபையும் கண்டுபிடிக்கணுமா ஆமா அப்படிதான கணக்கு ஆமா அப்ப ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது a² - 2 கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு a³ - 3a இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுங்க கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து கியூப் கண்டுபிடிச்சிடுவோம் சரி ஓகே அப்புறமா வந்த ஆன்சர் நம்ம ஏவா வெச்சிக்கிட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதாங்க ஒண்ணும் கிடையாதுங்க x பவர் 6 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் x³ கண்டுபிடிச்சிங்க எடுத்ததுமே கியூபுக்கு தான் போடணும் எடுத்ததுமே ஸ்கொயர் போட்டு போட கூடாது ஃபர்ஸ்ட் கியூபுக்கு கண்டுபிடிச்சிருங்க என்ன a வேல்யூ என்ன நமக்கு இந்த இடத்துல 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கியூப் கண்டுபிடிச்சிருங்க இதுக்கு ஒரு ஆன்சர் வருமா ஆமா அந்த ஆன்சருக்கு என்ன பண்ணனும் x² கண்டுபிடிக்கணும் ஆமா அப்ப இங்க கியூப் அந்த வேல்யூ ஏவா எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க கியூப் ஸ்கொயர் அப்ப இதுவே x பவர் 6 க்கு வந்துருது இல்ல அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு அப்ப x பவர் 6 க்கு என்ன சார் பண்ணனும் ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் x³ கண்டுபிடிங்க வர்ற ஆன்சருக்கு x² கண்டுபிடிச்சிருங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு போன பார்ட்ல x பவர் 4 க்கு சொன்னமா ரெண்டு வாட்டி பண்ணனும் x² கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் வரும் அதுக்கு முன்னாடி x² ஏன்னா ஸ்கொயர் 4 வருது இல்ல அது மாதிரி தான் சேம் அதேதான் இங்க கியூப் இங்க ஸ்கொயர் அவ்வளவுதான் ஏன்னா அப்ப 2 3 6 வந்துரும்ல ஆமா 5 இருக்கு அடுத்து இது ரெண்டும் டிஃபரண்ட் இந்த ரெண்டுக்கு எப்படி போடணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது இதேதான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் x³ கண்டுபிடிச்சிக்கணும் இதுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வச்சு x³ க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும் அடுத்து x² க்கு கண்டுபிடிக்கணும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும் இத வச்சு இல்ல இதுக்கு தனியா ஒரு ஆன்சர் வரும் இதுக்கு தனியா ஒரு ஆன்சர் வரும் இந்த ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் வர ஆன்சரை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் தனியா x³ இந்த 3 வச்சு x³ தனியா கண்டுபிடிங்க அதே 3 வச்சு x² கண்டுபிடிங்க இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இந்த ரெண்டு ஆன்சர் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வருமா ஆமா அந்த ஆன்சர் என்ன பண்ணனும்னா அந்த ஆன்சரோட இத மைனஸ் a வேல்யூவை மைனஸ் பண்ணனும் அவ்வளவுதாங்க புரிஞ்சுங்களா இது தனியா கண்டுபிடிச்சுக்கணும் ரெண்டு ஆன்சர் மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் வருமா அந்த ஆன்சர் என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் இத கொடுத்திருக்க வேல்யூவோட அவ்வளவுதான் மூணு ஸ்டெப் x பவர் 7 க்கு x பவர் 7 எப்படி பிரிக்கலாம் x பவர் 4 x பவர் 3 ன்னு பிரிக்கலாமா ஏனா இதுல பாருங்க 3 இங்க 2 கூட்டினா வரதுனால தான் நம்ம என்ன பண்றோம் இப்படி போடுறோம் ஆமா ஓகேவா இதே மாதிரி இத வந்து பார்த்தா 4 + 3 ஆமா x4 x பவர் 3
3a. x power 4 கண்டுபிடிக்கிறதுக்கு போன வாட்டி அப்ப இதுக்கு என்னன்னா x power 4 க்கு ஒரு ஆன்சர் தனியா கண்டுபிடிச்சீங்க. ஆமா. x power 3 க்கு தனியா ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆமா. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. இத வந்து இதோட கழிச்சிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் சேம் அதே process. என்ன இங்க வந்து கியூப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இங்க 4 கியூப் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்ப இந்த x power 4 கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும் போனதிலே சொல்லிருக்கேன். x ஸ்கொயர் ரெண்டு வாட்டி பண்ணா x power 4 வந்துரும். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துரும். x power 3 கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இதுக்கு கழிச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. இன்னும் புரியல சார் அப்படினா இப்ப சம் போடலாம். அதுக்கு முன்னாடி லங்க நம்ம போன வாட்டி அந்த இந்த சொல்லி இருந்தோம்ல சிம்பிள் அதே தான் இதுலயும் சேம் அதே தான் சிம்பிள். ஓகேங்களா? அதாவது என்ன சிம்பிள்னா நிறைய பேர் கேட்டா மைனஸ் வந்தா என்ன சிம்பிள் அப்படி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. என்ன மைனஸ் அதாவது பிளஸ் வந்தா மட்டும் மைனஸ் போடணும். இங்க பிளஸ் இங்க பிளஸ் அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன வரும் மைனஸ் a2 ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வந்தாலோ இல்ல ரெண்டு இடத்துலயும் மைனஸ் வந்தாலோ பிளஸ் தான். அதுதான் ஒரு இடத்துல மைனஸ் ரெண்டு ஃபார்முலாலயும் அதே தான். என்ன ஏதாவது ஒரு இடத்துல வந்தாலே பிளஸ் ரெண்டு இடத்துல வந்தாலும் சேம் பிளஸ் தான். ஆமா. ஓகேங்களா? இங்க பாருங்க பிளஸ் இருக்கு அப்படியே மைனஸ் போட்டுக்கணும். இதுக்கு மட்டும் தாங்க மைனஸ் வரும். இது எல்லாத்துக்கும் பிளஸ் தாங்க வரும். ரெண்டு இடத்துலயும் பிளஸ் இருந்தா மட்டும் மைனஸ் ஃபார்முலால இல்லையா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதேதான் x கியூபுக்குமே சொல்லிடுங்க. x கியூபுக்கு சேம் அதே தான். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சம் போலாமா? முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சம் போலாங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னது? x + 1/x = 3. அப்பனா x cube plus 1/x cube ஓட மதிப்பு என்ன? ஓகேவா? அப்ப x cube கேக்குறாங்க. அப்ப ஃபார்முலா வந்து நமக்கு என்னது? a cube minus 3a. a cube ஓட நமக்கு வேல்யூ a ஓட வேல்யூ நமக்கு 3. ஓகேவா? a ஓட வேல்யூ 3. அப்ப 3 cube minus 3 into 3. அவ்வளவுதான். a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ 9 27 minus 9. அப்ப என்ன வரும்? 18. அவ்வளவுதான். இதாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர். அப்படியே டைரக்டா ஃபார்முலா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் சம்முக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஆமா. செகண்ட் x plus 1/x = 3 எனில் x power 6 plus 1/x power 6 இன் மதிப்பு என்ன? 6 னால என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் 3 கண்டுபிடிக்கணும். x cube கண்டுபிடிக்கணும். 6 னால என்னப்பா? 3 * 2 ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் 3 கண்டுபிடிங்க. x cube கண்டுபிடிச்சலாமா? இப்போ x cube = a cube minus 3a. இப்போ a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a வந்து அகைன் 3 தான். ஓகே நான் இங்க எழுதிக்கிறேன். கரெக்ட்டா தாங்க எழுதிக்கீங்க. a cube minus 3a. கரெக்ட்டா? இப்போ a cube a ஓட வேல்யூ நமக்கு என்னது? 3. 3 cube minus 3 of a தானே? அப்ப எத்தனை வரும் நமக்கு? 27 minus 9. என்ன வரும் நமக்கு? 18. சேம் போன தடவை கண்டுபிடிச்ச அதே தான். ஆமா. இப்போ இது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க? இந்த 18 வெச்சிக்கிட்டு a வேல்யூவை வெச்சிக்கிட்டு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்ப x ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x ஸ்கொயர் = a ஸ்கொயர் minus 2. இப்போ a ஸ்கொயர் a என்ன இங்க இப்போ? a வேல்யூ நமக்கு 18. ஓகேவா? 18 ஸ்கொயர் minus 2. 18 ஸ்கொயர் வந்து 324ங்க. 18 into 18 வந்து 324. ஓகே. minus 2. ஆன்சர் என்னன்னா 322. கொஞ்சம் அப்படி திரும்பி அப்படி காமிச்சிருங்க. அவ்வளவுதான். சரி. ஓகேங்களா? சோ இத கியூப் கண்டுபிடிச்சுக்க போறீங்க. அதுக்கு வர ஆன்சரை வந்து பார்த்தா ஸ்கொயருக்கு a வேல்யூ வெச்சுக்க போறீங்க. அப்ப x power 6 ஓட வேல்யூ என்ன? 322. புரிஞ்சுங்களா? x power 6 னா ஃபர்ஸ்ட் கியூப் கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் தான் நம்ம a ன்னு வெச்சுக்கணும். எதுக்கு? இந்த இதுக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒண்ணே இது கஷ்டம் சொல்லிட கூடாது. ரொம்ப ஈஸி. ஆமா. ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலே நீங்க கஷ்டம்ன்றீங்க. இதுக்கெல்லாம் ஒரு एक्चुअली பெரிய ஃபார்முலாவே இருக்குங்க. ஆமா. அந்த பெரிய ஃபார்முலா போட கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதையும் பெருசுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்க போறது? அடுத்து x power அதாவது x plus 1/x = 3 எனில் x power 5 plus 1/x power 5 இன் மதிப்பு என்ன? ஓகேங்களா? இதுக்கு சார் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு எப்படி போடுறது. ஃபர்ஸ்ட் x power 3 தனியா கண்டுபிடிங்க. 2 தனியா கண்டுபிடிங்க. ஓகேவா? ரெண்டே வந்து என்ன பண்ணனும்? மல்டிப்ளை. ஓகே நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 கண்டுபிடிச்சலாம். x power 3 = a cube minus 3a. இப்போ a வேல்யூ நமக்கு என்னது? 3. 3 cube minus
3 into 3 அதே தாங்க 27 minus 9 18 இது தனி ஓகேவா இந்த வேல்யூல எடுத்து கூடாது இது தனி பார்ட் இது தனி ஓகேவா ரெண்டாவது x ஸ்கொயர் தனியா கண்டுபிடிங்க ஆமா அதே சேம் 3 வச்சிக்கிட்டு ஆமா a ஸ்கொயர் minus 2 a ஸ்கொயர் minus 2 ஓகேங்களா இதோட ஃபார்முலா 2ங்க இப்போ a யோட மதிப்பு என்ன 3 சோ 3 ஸ்கொயர் minus 2 9 minus 2 7 அவ்வளவுதான் இப்போ என்ன சொன்னோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் x³ தனியா கண்டுபிடிச்சிட்டோமா x ஸ்கொயர் தனியா கண்டுபிடிச்சிட்டோமா ஏனா நமக்கு 5 இந்த ஒற்றைப்படையில வந்தாலே நமக்கு அப்படிதான் ஓகேங்களா அப்ப இது தனியா கண்டுபிடிச்சிட்டோம் இது தனியா கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணனும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் கரெக்ட் ஓகேவா அப்ப 18 * 7 எத்தனை 126ங்க 126 ஓகேவா வந்த இது கிடையாது ஆன்சர் இந்த வேல்யூ என்ன பண்ணனும் இந்த a ஆல மைனஸ் பண்ணனும் ஓகேவா அப்ப 126 மைனஸ் 3 123 இதுதாங்க ஆன்சர் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தனித்தனியா கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க மல்டிப்ளை பண்ண வந்த ஆன்சரோட a வை மைனஸ் பண்றீங்க அவ்வளவுதான் மூணே ஸ்டெப் இது தனியா கண்டுபிடிங்க இது தனியா கண்டுபிடிங்க இந்த ரெண்டையும் பெருக்கிங்க பெருக்குனா எத்தனை வருது நமக்கு 126 இதுல இருந்து என்ன பண்ணி நம்ம கொடுத்திருக்க a வை மைனஸ் பண்றீங்க அவ்வளவுதாங்க இந்த நம்பர் எதுவானாலும் இருக்கலாம் ஆமா சரிங்களா 5 இருந்தா 5 8 வச்சுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகே சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் சேம் அதே தான் ரொம்ப சிம்பிள் இது என்ன கொடுத்திருக்காங்க x பவர் 7 ஆனா மதிப்பு வந்து இங்க 2 வெச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் x பவர் 4 கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் x பவர் கியூப் கண்டுபிடிக்கணும் அப்பதானே 4 + 3 என்னது 7 சரிங்களா 4 அதாவது இந்த சம்முக்கு வந்து 2 இன்டு ஓகேங்களா அது வேற 3ங்க வேற மெத்தட் இது கூட்டி வர்றதுனால நம்ம வேற மெத்தட் ஓகேவா இப்போ x பவர் 4 கண்டுபிடிக்கணுமா அப்ப ஃபார்முலா என்ன 4 கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணுவோம் நம்ம இது பாருங்க x பவர் 4 னே தனியா போடுறேன் அப்புறம் நான் 3 போடுறேன் x பவர் 4 க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஆமா x ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2 ஏனா x பவர் 4 எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது போன பாட்ல சொல்லிருக்கோம் அத பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் ஒன்னு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா அப்ப என்ன வரும் உங்களுக்கு a வேல்யூ என்ன நமக்கு 2ங்க 2 ஸ்கொயர் மைனஸ் 2 4 மைனஸ் 2 2 ஓகேங்களா அப்ப 2 இன்னொரு x ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலும் 2 தான் இந்த 2 a வேல்யூ வச்சிட்டு என்ன பண்ணனும் மடி x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நமக்கு x பவர் 4 கண்டுபிடிக்கணும் ஆமா அப்ப x பவர் 4 கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் ஓகேவா அப்ப அகைன் a ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த வேல்யூவை தான் நம்ம ஏன் வைக்கணும் சரிங்களா அப்ப என்ன வரும் நமக்கு 2 அதேதான் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 அகைன் 4 மைனஸ் 2 2 சோ அப்ப x பவர் 4 ஓட மதிப்பு என்ன x பவர் 4 ஓட மதிப்பு என்ன 4 சரி 2ங்க அவ்வளவுதான் இப்ப கண்டுபிடிச்சாச்சு x பவர் 4 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா ரெண்டு ஸ்டெப் அவ்வளவுதான் x ஸ்கொயர் தனியா கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு ஆன்சர் வருது அந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணோம் அகைன் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணோம் அதே வேல்யூ நம்ம எடுத்து போடணும் அவ்வளவுதான் இங்க வர்ற வேல்யூ தான் a வா எடுத்துக்கணும் அப்பதான் x பவர் 4 கிடைக்கும் x பவர் 4 கண்டுபிடிச்சிட்டேன் என்ன டைரக்டா போடாம நம்ம ரெண்டு தடவை போடுற மாதிரி இருக்கும் x பவர் 4ங்கறனால சரிங்களா ஓகே இது கண்டுபிடிச்சிட்டனா ஓகே எனக்கு அழிச்சிடுறேன் இப்போ x பவர் 3 கண்டுபிடிக்கணுமா ஆமா x பவர் 3 க்கு என்னது ஃபார்முலா என்ன a கியூப் மைனஸ் 3a a கியூப் என்ன 2 கியூப் மைனஸ் 3 into 2 அவ்வளவுதான் அப்ப 8 minus 6 வேல்யூ என்ன 2 அவ்வளவுதான் சோ x பவர் 4 உம் 2 தான் x பவர் 3 உம் 2 தான் வந்த ஆன்சர் என்ன பண்ணனும் ரெண்டே மல்டிப்ளை பண்ணுமா ஆமா அப்ப என்ன வரும் நமக்கு 4 அதுக்கு வந்த ஆன்சரோட என்ன பண்ணனும் இந்த ஆன்சர் கழிக்கணுமா ஆமா சுத்தி இந்த சம்முக்கு வந்து 2 தான் ஆன்சர் ஆனா நீங்க இதே சம் வச்சு 5 வச்சு போட்டு பாருங்க உங்களுக்கு டிஃபரண்டா வரும் 3 வச்சு போட்டு பாருங்க 3 வச்சு போட்டு பாருங்க ஓகேங்களா அவ்வளவுதான் வேற என்ன ரொம்ப சிம்பிள்ங்க முடிச்சாச்சு ஒரு முக்கியமான ஒரு சம்ம வந்து நம்ம முடிச்சிட்டோம் இதுல ஒரு 4 சம்மா ஆமா அதுல ஒரு 3 சம் மொத்தம் 7 சம்மா இந்த 7 சம்முக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா 7 சம்முக்கு 20 மாடல் சம் இருக்குங்க அதாவது மைனஸ் அந்த மாதிரி 20 மாடல் சம் இருக்கு இந்த 7 சம்முக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்துலயுமே மாத்திக்கோங்க 5 ன்னு வரது மாதிரி போட்டு 5 சரிங்களா 7 சம் அதுவும் ஸ்கொயர் அதுல ஒரு 3 சம் இதுல ஒரு 4 சம் எல்லாத்துக்கும் இங்க பாருங்க இங்க கியூப் இருக்கா அது மாதிரி வந்து பார்த்தா ஸ்கொயருக்கு கியூபுக்கு ஸ்கொயருக்கு
பவர் 4க்கு அதான் வரிசையா 2 ல இருந்து 8 வரைக்கும்ங்க. ஆமா, எல்லாத்துக்கும் போட்டு கீழ ஆன்சர் போடுங்க. 5 வெச்சு. ஓகேங்களா? எதுக்கு என்னென்ன அப்படிங்கறது மட்டும் போடுங்க. இது நான் ஏன் 20 மாடல் சம்னு சொன்னேன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். இப்போ எல்லாமே நம்ம வந்து என்ன போட்டுறோம், நம்ம பிளஸ் பிளஸ் வெச்சு மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோமா? மைனஸ் மைனஸ் வெச்சா எப்படி போறது? அது சிம்பிள் மாத்தனா முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் இல்லங்க, அது சிம்பிள் மாத்தனா முடிஞ்சு போச்சு. அதனால தான் சொன்னேன் நம்ம வந்து 20 மாடல் சம்ம இந்த 2 ஃபார்முலா வெச்சு முடிச்சிட்டோம் அப்படினு சொல்றேன். புரிஞ்சுங்களா? ரொம்பவும் இது வந்து நீங்க டெப்தா போக தேவையில்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதான். இத நீங்க கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா போய்டும். சரிங்களா? சரி, இந்த 2 ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இதல போய் நீங்க ஃபார்முலா சொதப்பிட்டீங்க வச்சீங்களா, வேஸ்டா போய்டும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன், உங்க ஷோபா. Thank you. நன்றி.